ஆற்றல் மிகு செயலாளராக பணியாற்றி மறைந்த அண்ணன் திரு செந்தில் புதுக்கோட்டை மாநகர மேயர் அக்கா திலகவதி தம்பதியினுடைய அன்பு மகன், புதுக்கோட்டை மாநகர இளைஞர் அமைப்பாளர் தம்பி கணேஷ், சகோதரி கஸ்தூரி ரத்னா ஆகியோருடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் சார்பாக மணமக்களை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக நாளை நான் இந்த திருமணம் நடத்தி வைப்பதற்காக தேதி கொடுத்து வைத்திருக்கிறேன். ஆனால் நாளை காலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சர்கள் கூட்டத்தை நடத்த வைத்திருக்கிறார். என்னை இன்றைக்கு திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்க்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். வருகின்ற வழியெங்கும் உற்சாகமான வரவேற்பு அளித்த புதுக்கோட்டை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட கழகத்தினருக்கு மீண்டும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சிறப்பான வரவேற்பு அளித்த அண்ணன் திரு செல்லப்பாணி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சொந்த வீட்டில் ஒரு திருமணம் நடந்தால் எவ்வளவு உணர்ச்சி வசப்படுமோ உணர்ச்சி பூர்வமாக இருக்குமோ அதே உணர்வோடு தான் இந்த திருமண விழாவிலே நான் பங்கேற்றிருக்கிறேன். ஏனென்றால் இது கழக குடும்பம், அதை விட முக்கியம் இது இளைஞர் அணியினுடைய குடும்பம். இது எல்லாத்தை விட மிக முக்கியம் என்னன்னா இது நிசா குடும்பம். எப்படி நம்முடைய கழக தலைவர் அவர்கள் நிசா நெருக்கடியை எதிர்கொண்டாலோ அதே மாதிரி தான் மறைந்த அண்ணன் செந்தில் அவருடைய தந்தையார் பெரியவர் ஆறுமுகம் அவர்களும் நிசா கொடுமையில சிறையில் அடைபட்டுள்ளார். அதனாலேயே அவர் நிசா ஆறுமுகம் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவருடைய மகனாக பிறந்து அண்ணன் செந்தில் அவருடைய கழக இளைஞரில் இருந்து பணிகளை அவர் தொடங்கினார். ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்டத்துடைய இளைஞர் அமைப்பாளராக 3 முறை சிறப்பாக பணியாற்றினார். அதே போல புதுக்கோட்டை மாவட்ட கழகம் 2ஆக பிரிக்கப்பட்ட போது வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளராகவும் சிறப்பாக பணியாற்றினார். அவருடைய கழக பணிகளை அங்கீகரிக்கின்ற வகையில் நம்முடைய தலைவர் அவர்கள் அண்ணன் செந்தில் அவர்களை மாநகர கழக செயலாளராக உயர்த்தினார்கள். அது மட்டுமல்ல தளபதி அவர்களை மேயராக மக்கள் பணியாற்றுகின்ற அந்த வாய்ப்பையும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தந்தார்கள். தாத்தா வழியில அப்பா வழியில இன்றைக்கு நம்முடைய தம்பி மணமகன் கணேஷ் அவர்களும் இன்றைக்கு கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். என்றென்றும் உழைப்பான நம்பிக்கை ஏற்படுகின்றது. அப்பாவை போலவே தம்பி கணேஷ் அவர்களும் இன்றைக்கு இளைஞர்களிலே மிகச் சிறப்பாக திறம்பட பணியாற்றிக் கொண்டிருக்கின்றனர். ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியை நாம் அனைவரும் நம்முடைய குடும்ப நிகழ்ச்சி போல நாம் இங்கே நிகழ்ச்சியிலே திருமண விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க ஒவ்வொருத்தர் முகத்திலையும் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உற்சாகமும் கடைபிடித்து கொள்கின்றோம். அதற்கு காரணம் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளும் நம்முடைய முதலமைச்சருடைய சாதனை தான். குறிப்பாக மகளிர் நிறைய பேர் இருந்திருக்கிறீங்க. மகளிருக்காக நம்முடைய ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டங்கள் மற்றும் இங்கே சிலவற்றை மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். மகளிருடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். 2021 ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர்கள் கிட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த கட்டணமில்லா பேருந்து திட்டம் தான். இந்த திட்டத்தின் மூலம் இந்த 4 வருடங்கள்ல மட்டும் மகளிர் கிட்டத்தட்ட 620 கோடி பயணங்களை ஒவ்வொரு மகளிரும் மேற்கொண்டிருக்கிறாங்க. 620 பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாதம் 1000 ரூபாய் சேமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து அரசு பள்ளியில் சேரக்கூடிய மாணவிகள் பள்ளிக்கூடம் முடிச்சு விட்டு உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற அவருடைய ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்று கல்வி உதவித்தொகையாக புதுமை பெண் அப்படின்ற திட்டத்திற்கு மாதம் 1000 ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. அதே போல மாணவர்களுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கும் தமிழ் புதம் என்ற திட்டத்தின் கீழே ஒவ்வொரு மாணவருக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 8 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதே போல இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத திட்டமாக முதல் மாநிலமாக நம்முடைய மாநிலத்தில் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு மிகச்சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் இல்லாதவர்களுக்கு மேலாக நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் கிட்டத்தட்ட 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கிட்டு இருக்காங்க. சட்டசபையிலே நான் என்னுடைய பேச்சில் அறிவிச்சிருக்கிறேன். விரைவில்
தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் இந்த திட்டம் விரிவடைந்து அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ற வாக்குறுதியை சட்டமன்றத்திலே நான் கொடுத்திருக்கின்றேன். எனவே இந்த அரசு குறிப்பாக மகளிருக்கு உங்களுக்காக உழைக்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், 2 நாட்களுக்கு முன்பு ஒன்றிய அரசு பட்ஜெட் போட்டாங்க. அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்தை கூட ஒதுக்கல, ₹1 கூட ஒதுக்கல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடுங்கிற பேரை கூட ஒரு முறை கூட உச்சரிக்கல. அப்படிப்பட்ட ஒன்றிய அரசு அவங்களுக்கு பூஜாத்தோப்பு என்ற அடிமை அதிமுக இவங்க 2 பேருக்கும் பாடத்தை கற்பழிக்கணும்னா வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொடுத்தீங்களோ அதே போல தொடர் பிரச்சாரங்களை செஞ்சு மக்களை சந்திச்சு நம்முடைய ஆட்சி சாதனைகளை எடுத்து சொல்லி அனைவரும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு, திமுக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு நம்முடைய தலைவரை மீண்டும் 2வது முறையாக தொடர்ந்து முதலமைச்சராக உட்கார வைக்கிறார். 7வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையணும்னா நாம ஒருவரும் அனைவரும் களத்தில் இறங்கி பிரச்சார பணியில ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு இலக்கு கொடுத்திருக்கிறாங்க. குறைந்தது 234 குறைந்தது 200 தொகுதியை வென்று காட்டுவோம்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா கழகத்துடைய உடன்பிறப்புகள் நீங்க அத்தனை பேரும் களத்தில் இறங்கி அந்த பணிகளை மேற்கொள்வீங்க. எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தீங்களோ அதே போல சட்டமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி கொடுப்பீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இந்த நேரத்தில் மணமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தம்பி கணேஷ் அவர்களும் சகோதரி கஸ்தூரி ரத்னாவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கு இன்னொரு வேண்டுகோள், அவர்களுக்கு பிறக்க போகின்ற குழந்தை அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு அழகான தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்று அத்தனை பேர் சார்பாக மணமக்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் 2 பேரும் தந்தை பெரியாரும் பகுத்தறிவு போல பேரனை அண்ணாவும் மாநில சுயாட்சியும் போல முத்தமிழ் நாட்டு கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகம் போல நம்முடைய தலைவரும் உழைப்பும் போல பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சருமான திரு கே நேரு அவர்களே, மாநில இளைஞர்களுடைய துணை செயலாளர் சகோதரர் இளையராஜா அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் சகோதரர் சண்முகம் அவர்களே, சகோதரர் மணிராஜன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் சகோதரர் கீழே செயலாளர்களே, நிர்வாகிகளே, அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, மணமக்களுடைய பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, பெரியவர்களே,